அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாள். மாசி மாதத்தில் வரும் தேய்பிறை சதுர்த்தசி திதியே மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. இதோ அதற்கான தெளிவான விளக்கங்கள். 1. சிவராத்திரி என்றால் என்ன? ஏன் கொண்டாடப்படுகிறது? சிவராத்திரி என்றால் சிவனுக்குரிய இரவு என்று பொருள். புராண காரணம்: பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு இடையே யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது சிவபெருமான் பெரும் நெருப்புப் பிழம்பாக அண்ணாமலையாக நின்ற இரவு இது. மற்றொரு காரணம்: உலகம் அழியும் காலத்தில் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானுடன் ஒன்றிணைந்து உலகை காத்த இரவு இது என்றும் சொல்லப்படுகிறது. அறிவியல் காரணம்: இந்த இரவில் புவியீர்ப்பு விசை மற்றும் கிரகங்களின் நிலை காரணமாக மனிதனின் முதுகுத்தண்டு நேராக இருக்கும்போது உடலில் ஆற்றல் தானாகவே மேல் நோக்கி பாயும் என்பது ஒரு நம்பிக்கை. 2. சிவராத்திரி அன்று என்ன செய்ய வேண்டும்? விரதம். அன்று முழுவதும் உணவை தவிர்த்து விரதம் இருப்பது சிறப்பு. முடியாதவர்கள் பால், பழம் மட்டும் உட்கொள்ளலாம். விழித்திருத்தல். இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து 4 கால பூஜைகளிலும் இரவு 9, 12, 3, 6 மணி பங்கேற்க வேண்டும். 4 கால பூஜையின் தத்துவம்: சிவராத்திரி அன்றிரவு 4 காலங்களாக பிரிக்கப்பட்டு பூஜை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. முதல் காலம் இரவு 9 மணி. படைத்தல் தொழிலை குறிக்கும் பிரம்மாவால் வழிபாடு செய்யப்படுகிறது. மஞ்சள் காப்பு மற்றும் பஞ்சகவ்ய அபிஷேகம். 2ஆம் காலம் இரவு 12 மணி. காத்தல் தொழிலை குறிக்கும் விஷ்ணுவால் வழிபாடு செய்யப்படுகிறது. சந்தனக்காப்பு மற்றும் பால், பன்னீர் அபிஷேகம். 3ஆம் காலம் அதிகாலை 3 மணி. அழித்தல் தொழிலை குறிக்கும் அம்பிகையால் வழிபாடு செய்யப்படுகிறது. பச்சை கற்பூரம் மற்றும் தேன் அபிஷேகம். 4ஆம் காலம் அதிகாலை 6 மணி. 30 முக்கோடி தேவர்களும் வழிபடும் நேரம். விபூதி காப்பு மற்றும் கரும்புச்சாறு அபிஷேகம். மந்திரம்: ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாது உச்சரிக்க வேண்டும். அபிஷேகம்: சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது கோடி புண்ணியம் தரும். வில்வ இலையின் ரகசியம்: சிவராத்திரி அன்று ஏன் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்கிறோம் என்பதற்கு ஒரு தத்துவம் உண்டு. வில்வத்தின் 3 இதழ்கள் இச்சை, கிரியை, ஞானம் ஆகிய 3 சக்திகளை குறிக்கின்றன. மேலும் நம்மிடம் உள்ள ஆணவம், கன்மம், மாயை ஆகிய 3 மும்மலங்களை நீக்க கோரி சிவனிடம் சமர்ப்பிப்பதே இதன் உட்பொருள். தானம்: ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் செய்வது சிறப்பு. 3. என்ன செய்யக்கூடாது? தூங்குதல். சிவராத்திரி அன்று பகலிலோ அல்லது இரவிலோ தூங்குவதை தவிர்க்க வேண்டும். தூக்கம் வந்தால் சிவபுராணம் அல்லது பக்தி பாடல்களை கேட்கலாம். அசைவம்: அன்று அசைவ உணவுகளை தொடவே கூடாது. மது மற்றும் தீய பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். கோபம்: யாருடனும் வாக்குவாதம் செய்யாமலும் கோபப்படாமலும் மனதளவில் சிவனை மட்டும் நினைக்க வேண்டும். 4வது சிவராத்திரி விரதத்தின் பலன்கள்: பாவ விமோசனம். தெரிந்தே செய்த பாவங்கள் மட்டுமல்ல, தெரியாமல் செய்த பாவங்களும் இந்த ஒரு இரவு விரதத்தால் நீங்கும் என நம்பப்படுகிறது. மன அமைதி. மனக்குழப்பங்கள் நீங்கி ஆழ்ந்த அமைதி கிடைக்கும். மறுபிறவி இல்லை. சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு பிறவி பிணி நீங்கி இறுதியில் மோட்சம், இறைவனடி கிடைக்கும் என்பது ஐதீகம். குடும்ப சுபிட்சம். வீட்டில் வறுமை நீங்கி செல்வமும் ஆரோக்கியமும் பெருகும். ஓம் நம சிவாய